ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தினமும் நடக்கும் சம்பவங்கள். நேற்று ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போது ஒருத்தர் சொன்னேன், அண்ணே இந்த ஒரு அட்வொகேட்டு பண்ண கூத்தை பார்த்தீங்களாண்ணே, பாவம் ஒரு டாக்டர் படித்த பொண்ணு அவங்க ஃபேமிலி நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு சொந்த வீட்டுக்காரங்களே படாத பாடுபடுத்தியிருக்கானுங்களே, எப்படிண்ணே இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னாங்க. அப்போ இன்னொருத்தர் சொன்னார், 2 வீட்லேயும் 2 பக்கமும் நடக்குது. சில வீடுகளில் ஹவுஸ் ஓனர்ஸுங்க ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிடுவாங்க. அப்படி நாங்களும் வாடகைக்கு இருந்த நேரங்களில் எங்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா என்னென்னு கேட்டோம்னா, அவங்க வாடகைக்கு இருக்கிறவங்க நம்மளுக்கு எதுவும் தொல்லை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க கண்ட்ரோல்லே வச்சுக்கிடுறதுக்காகவும், அதில் சிலவங்க கொஞ்சம் எல்லையை மீறி போகிறதும், எல்லையை மீறி டெனண்டாக இருந்தவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தினதும், கோஆப்ரேட்டிவாக இருந்து கொடுமைப்படுத்தினதெல்லாம் நம்ம கேள்வியும் போட்டிருக்கோம், அனுபவிச்சிருந்துருக்கோம். அதே நேரங்களில் வீட்டை வாடகை விட்டவங்களே கொடுமைப்படுத்தி சேதப்படுத்துறது எல்லாம் கேள்விட்டு தான் இருக்கிறோம். இது 2லையுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரிண்ணே இது ஒரு படிக்காதவன் ஒரு 50 ரூபா 100 ரூபா திருடுனாலே தாய்ங்க தலை குனிவாங்க. இவங்கெல்லாம் ஒரு படித்தவனுங்க, பெரிய லெவலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய தப்புகளை பண்ணுறாங்களே, இதை பற்றி என்னென்ன என் கருத்துனாங்க. தப்பு பண்ணுன்னு நினச்சிட்ட பிறகு பெரிய லெவலு சின்ன லெவல்லாம் இல்லை. அவன் தனக்கு முன்னாடி தாய் இருக்கிறாங்களே, தந்தை இருக்கிறாங்களே, தங்கச்சி இருக்கிறாங்களே, நம்மளை இப்படி பேப்பர்லேயோ விளம்பரத்துலேயோ வந்தால் நம்ம குடும்பமே தலை குனியுமே அப்படின்லாம் நினச்சியும் பார்க்க மாட்டாங்க. அது இயற்கை. அவனுக்கு தப்பு பண்ண முடிவு பண்ணிட்டா எதையும் பண்ணுவான் அப்படின்னு அவ சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு என் தாய் சொன்னது நினைவுக்கு வருது அப்படின்னாரு. என்னையா சொன்னாங்க அப்படின்னா, பொதுவாக இது கிராமங்கள்லேயும் சிறு சிறு தவறுகள் செய்வாங்க. அடுத்த வீட்டு தோட்டத்தில் போய் மாம்பழத்தை பறிக்கிறது, அடுத்த வீட்டு தென்னை மரத்தில் போய் தேங்காயை பறிக்கிறது, அடுத்த வீட்டு வாழைத்தோப்பில் போய் வாழை இலையை பறிக்கிறது, வாழைக்குலையை வெட்டுறது, திருட்டுத்தனம் பண்ணுறது, இப்படி சின்ன சின்ன தப்புகள்லாம் பண்ணுவாங்க. அதில் சில தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைங்களை அந்த மாதிரி வெளியில் போகிறான்ட்டு ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதில் எங்கள் அம்மாலாம் எங்களை அடிச்சிருக்காங்க, சூடு வச்சுருக்காங்க, தூசணமான வார்த்தை பேசினாலே திட்டுவாங்க. அப்படி வளர்ந்துக்கும்போது எங்கள் குடும்ப சூழ்நிலையால் நான் ஒரு பர்டிகுலர் வயசில் சென்னைக்கு வரும்போது அந்த பஸ்ஸு ஏறுற நேரத்தில் எங்கள் தாய் நின்றுக்கிட்டு கதறிக்கிட்டு எங்ககிட்ட ஒன்று கேட்டாங்க. அது இன்னும் என் நினைவலையில் இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு எத்தனையோ சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனையோ பேர் ஆசைகளை காட்டினாலும், ஆசைகளை தூண்டினாலும், அந்த அந்த எண்ணத்திலிருந்து கடவுள் காப்பாற்றிட்டு இவனுங்க எவ்வளோ வழி நடத்திட்டு வந்திருக்காரு. என்னென்ன கேட்டாங்க. அவங்க கேட்டதுன்னு நினைவில் இருக்கிறது, ஏன் நீ மெட்ராஸில் போகிறீங்க, என்ன தொழில் வேணாலும் பண்ணுங்க, திரும்பி வர்ற பட்சத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் வேண்டான்னாங்க. என்னன்னா, திருடன்னு சொல்லிட்டோம், திருட்டு பட்டம் கட்டிக்கிட்டோம் வந்துடாதையா அப்படின்னாங்க. ஆமாங்க, நாம் இங்கே கஷ்டப்பட்டு வேலை செய்கிற நேரங்களில், இங்கேயும் கடையில் வேலை செய்கிறவங்க காலத்தில் அந்த கடை ஓனர்கிட்டே திருடுறவங்களையும் என் கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த கடை ஓனர்கள் பணத்தை தூக்கிட்டு ஓடினவங்களையும் கண்ணால் பார்த்துருக்கேன். இவங்கெல்லாம் திருடிட்டு எங்கே ஓடி போவாங்க? அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு தான் போவாங்க. எனக்கு கூட ஒரு நண்பனுடைய பணத்தை ஒரு நல்ல வசதியான வீட்டு குடும்பத்து பையன், அவங்க ஓனருக்கும் சொந்தக்கார பையன் பக்கத்தில் படுத்து கிடந்தவன மனம் விட்டு பேசியிருக்கான். அவன் சம்பளத்தெல்லாம் வாங்கி பேங்கில் போட்டு வச்சு ஏடிஎம் கார்டை வச்சுருக்கான். கடைசியில் அந்த ஏடிஎம் கார்டையே அவனுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போய் பாஸ்வேர்டை எடுத்து அவன் பணத்தை எல்லாம் எடுத்திருக்கான். இவனுக்கு மெசேஜ் வந்திருக்கு, பட் இவன் இருந்த பொக்கிஷனில் அதை கவனிக்காமல் விட்டுட்டான். அப்புறமா கவனித்து பார்த்தா அக்கௌண்ட்டில் பணமே இல்லை. அப்போ அது யார் எடுத்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓனரும் அதை பெருசாக எடுத்துக்கிடலை.
அந்த திருடனோட அம்மாவும் பெருசாக எடுத்துக்கிடல. அவன் இந்த வேலையை விட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டான். அவங்க தாய் தகப்பெல்லாம் எங்களை தேடி வந்தீங்கன்னா நாங்கள் சூசைட் பண்ணிக்கிடுவோம், எங்களை அப்படி பண்ணிடுவோன்ட்டு போலீஸ்காரங்களை வச்சு மிரட்டி அனுப்பிச்சாங்களே தவிர, அந்த பாவப்பட்ட பையனுடைய பணத்தை எடுத்துட்டாங்களே வச்சுட்டாங்களேன்னு கொஞ்சம் கூட வருத்தப்படலை. அப்படி நான் வியாபாரம் பண்ணுற காலங்களில் என்கிட்ட 2ஆம் நம்பர் தொழிலுக்கு எத்தனையோ பேர் கூப்பிடுவாங்க. அவங்கள பாரு அதை பண்ணி முன்னேறிட்டாங்க, இவங்க பாரு இதை பண்ணி முன்னேறிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னத்தை முன்னேறினாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு நம்ம டேக்ஸ் கட்டணும், வரி கட்டணும், பிரச்சனைகள் கட்டணும், நிம்மதி இல்லாத பொழப்பாக தான் இருக்குது. நாளைக்கு நம்மளை ஒருத்தன் திருட தானே செய்வான். அதனால் ஏதோ நான் பெரிய லெவலில் முன்னேறினாலும் எங்கள் அம்மா சொன்ன வார்த்தைகளை நான் கவனமாக கவனிச்சிக்கிட்டே வரேன். அதனால் அந்த மாதிரி வேலை இல்லாமல் சிறு தொழிலில் கற்றுக்கிட்டேன். நியாயமான வருமானத்தில் நியாயமான பாதையில் போயிட்டுருக்கேன். அதனால் ஒவ்வொரு தாய்களும் தன்னுடைய பிள்ளைகள் தவறான வழியில் போயிடக்கூடாது, தவறான வழியில் செய்திடக்கூடாதுங்கிறத கவனமாக இருக்கணும். இன்னும் வருத்தப்படத்தக்க காரியங்கன்னா, சில மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ரோட்டில் போனாங்கன்னா அவங்கள கல்லெறிஞ்சு அவங்கள அழ வச்சு சந்தோஷப்படுறவங்களெலாம் நான் பார்த்துருக்கேன். அவங்கள பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுலேயும் சில பேர் பண்ணுவாங்க. இப்போலாம் அந்த ரேஞ்செலாம் கம்மி. ஒரு நேரத்தில் அந்த மாதிரி மனநல பாதிக்கப்பட்டவங்கள விரட்டுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, ஏன் கொஞ்சம் இளிச்சவாயனா பேசுகிறதா அவனை கிண்டல் பண்ணுறது, அவன் குடும்பத்தை பற்றி கிண்டல் பண்ணுறது, அதில் சந்தோஷப்படுறது, இப்படி ஏகப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படி இல்லாமல் நம்ம கடவுளுக்கு பயந்தோம், தாய் தந்தைகளுக்கு பயந்தோம், நம்ம ஒரு சின்ன தவறு பண்ணாலும் அது நம்ம தாய்க்கு கெட்ட பேர், நம்ம தந்தைக்கு கெட்ட பேர், நம்ம கூட பிறந்த சகோதரிக்கு கெட்ட பேர், அண்ணனுக்கு கெட்ட பேர், ஏன் நமக்கே அது கெட்ட பேர், நம்ம பின்னொரு சந்ததிக்கும் கெட்ட பேர், நம்ம பிள்ளைகளுக்கும் கெட்ட பேர்னு சொல்லி ஒவ்வொரு மனுஷனும் பயந்து வாழும்போது தான் கொஞ்சம் நேர்மையானவங்க வாழ முடியும். அது வரைக்கும் இதை பேப்பரில் பார்க்கலாம், செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், எதுவும் நடக்கலாம். எல்லாத்துக்கும் கடவுள் தான் கிருபை பண்ணணும். கடவுளே வழி நடத்துவாராக, கடவுளே செயல்படுத்துவாராக. அல்லேலூயா. ஆமீன், ஆமீன், ஆமீன்.